வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? T20 திருவிழா அடிச்சா சிக்ஸரு இல்லைனா மிக்சரு இந்த ஷோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஓகே, நம்மளுடைய T20 உடைய கிளைமேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கு. இந்தியா ஆட போகிற சூப்பர் 8 பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். நேற்று ரொம்ப தெளிவாக இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் எப்படி இருக்கும், யார் அதாவது சாதகமாக இருக்கா, பாதகம் என்ன, எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் நிறைய கமெண்ட்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் படித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, நீங்கள் கிரிக்கெட்டை ரொம்ப ஃபாலோ பண்ணுறீங்க, அதை விட நம்ம ஷோவை ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஜிம்பாப்வே பற்றி. நேற்றே உங்களுக்கு அதுக்கான க்ளூலாம் நாங்கள் கொடுத்தோம். நேற்று ஜிம்பாப்வே பார்த்தீங்களா, டேபிளுடைய செகண்ட் பொசிஷனில் இருக்க வேண்டிய ஜிம்பாப்வே டாப்பில் வந்துட்டாங்க, ஸ்ரீலங்காவே அடிச்சுட்டாங்க. ஸோ பக்காவாக ஜிம்பாப்வே போயிட்டுருக்காங்க. அவங்கள யாருமே தடுக்க முடியாத மாதிரி ஒரு அபார சக்தியில் இருக்காங்க. பார்த்துடலாம் ஜிம்பாப்வே எப்படி இருக்கு, இந்தியா கூட ஒப்பிடும்போது ஜிம்பாப்வேக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது நம்மளுடைய ஷோ அடிச்சா சிக்ஸரு இல்லைனா மிக்சரு. மக்களே, நம்ம கூட 2 எக்ஸ்பர்ட் இருக்காங்க. ஒருத்தர் லிவி அண்ட் அரிரா. ஸோ 2 பேரும் வரவேற்று நம்ம ஷோக்கு போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் வித் லிவி. நேற்று ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த உடனே அந்த பிச்சு கண்டிஷனுக்கு நிச்சயமாக ஸ்ரீலங்கா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே ஆணித்தனமாக சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஜிம்பாப்வே உடைய பெர்ஃபார்மன்ஸ் வெறும் போலிங்கில் மட்டும் இல்லை, பேட்டிங்லேயும் சேசிங்லேயும் அவங்களால கலக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ராசா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாரு, நாங்கள் இந்தியா கிட்ட ரெடியாக இருக்கோம், பெரிய பெரிய அணிகளை அடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பார்க்கும்போது நிச்சயமாகவே சூப்பர் 8க்கு தகுதியான ஒரு டீமாக ஜிம்பாப்வே உள்ளே வந்திருக்காங்க. சும்மா ஏதோ ஃப்ளூக்கில் வந்துட்டாங்கன்னு சொல்லிட முடியாதுன்றது தான் அவர் நேற்று காமிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ். உண்மையாகவே அது கரெக்ட் தானா? கண்டிப்பா. அதாவது நம்ம இந்த வருஷம் நம்ம பேசிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, டாப் டீம்ஸை தாண்டி ஒரு டீம் கண்டிப்பா உள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே நம்மள எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச மாதிரி நம்மளுக்கு பாக்குறோம். ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியா பீட் பண்ணதை பாக்குறப்போ எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம், ஓகே ஏதோ ஃப்ளூக்கா இருக்கலாம், அன்னைக்கு கேம் ஆஸ்திரேலியா சைடு இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த டைம்ல கண்டிப்பா ஸ்ரீலங்கா ஹோம் கிரவுண்ட்ல ஈஸியா வின் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சா பயங்கரமா ஆடினாங்க ஜிம்பாப்வே. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஆடின 3 மேட்ச், ஒன்னு அவங்களுக்கு மழைனால ரத்தாச்சு, மற்றபடி ஆடின 3 மேட்சுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஆடினாங்க தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றாங்க. அதாவது இவங்க பண்ற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஹிட்லாம் அடிக்கிறது இல்லை. ஸோ மற்ற டீம் மாதிரி பெரிய ஷாட் அடிச்சு விக்கெட் எல்லாம் விடாம இவங்க ரொம்ப நிறுத்தி நிதானமா நிறைய டூஸ், நிறைய சிங்கிள்ஸ், பாலை வேஸ்ட் பண்ணாம ஆடி இவங்க ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றத பாக்குறோம் தொடர்ந்து. அதாவது ஆஸ்திரேலியா கூட ஆடும்போது சரி, நேத்து ஸ்ரீலங்கா கூட ஆடும்போது சரி. இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா த்ரெட்டு தான். ஏன்னா இந்தியா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன்ஃபாலா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆனா இங்க ஜிம்பாப்வே, ஏன்னா இந்தியா பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பே பில்ட் பண்றது இல்லை, இங்க இவங்க விக்கெட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஓப்பனிங் 2 பேருமே பாத்தீங்கன்னா பவர் பிளே எடுத்தாலே அந்த பவர் பிளே ஃபுல்லா ஆடுறாங்க, விக்கெட் கொடுக்காம. அதாவது ரொம்ப பெரிய ஒரு 70-80 ரன்ஸ்லாம் வேணாம், எங்களுக்கு ஒரு 50 to 60 ரன்ஸ் வந்தா போதும்ன்ற மாதிரி பாலுக்கு பால் அடிச்சு. அதை முக்கியமா பாத்தீங்கன்னா பிரெனட் இவர் 3 மேட்ச் ஆடினாரு, 3 மேட்ச்மே நாட் அவுட். ஸோ கண்டிப்பா பாத்தியாவணும் இவர் விக்கெட்டை யாருமே தூக்கல. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடி 175 ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ டேபிள் டாப்ல இருக்காரு இவருமே, அந்த டாப் 10ல. ஸோ அப்படி பாக்குறப்ப இவர் 3 மேட்சுமே விக்கெட்டே கொடுக்காம, நாட் அவுட் கொடுக்காம ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கடைசி வரைக்கும். அதாவது இவர் இன்னொன்னு என்னன்னா ரொம்ப பால்ஸா வேஸ்ட் பண்றது இல்ல, ஒரு 140-150 ஸ்ட்ரைக் ரேட்லயே இருக்கிறது ஜிம்பாப்வேக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு. இது ஒரு பெரிய த்ரெட்டா தான் மற்ற டீமுக்கு இருந்துட்டு இருக்கதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.